சார் இப்போ அதிமுக பாஜகவோட கூட்டணி உறுதியா இருக்கு. ஏற்கனவே நீங்க என்டிஏ கூட்டணியில இருக்கீங்க. இப்போ வரும் சட்டமன்ற தேர்தலில் நீங்க எவ்வளவு சீட்டு கேட்க போறீங்க? தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில் இருப்பீங்களா? அதிமுக போனதுக்கு அப்புறம் எப்படி சார் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? உங்களுக்கு நல்லா தெரியும், கடந்த ஒரு வருடமாக நான் சொல்லிட்டு வரேன், திமுகங்கிற அந்த தீய சக்தி கூட்டணியை வீழ்த்தணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பலப்பெறணும். அதுக்காக அம்மாவின் தொண்டர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் எல்லாரும் ஓர் அணியில இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வலு சேர்க்கணும்னு சொன்னேன். அதுதான் இப்ப நடந்திருக்கு. அது மாத்திரம் இல்ல, இன்னும் மற்ற கட்சிகள் திமுகங்கிற இந்த தீய சக்தியின் ஆட்சியை, மக்கள் விரோத ஆட்சியை முடிவு கொண்டு வர எந்த கட்சிகள் எல்லாம் அதுக்காக முனைப்போடு இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் எங்கள் கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் சொன்ன, அதுவும் விரைவில் நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்கு. தேர்தல் நேரத்தில் எங்கள் நிர்வாகிகள், தொண்டர்கள் இவர்கள் விருப்பத்திற்கேற்ப எங்கெல்லாம் எங்களுக்கு நல்ல வேட்பாளர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கூட்டணியிலே உறுதியாக நாங்கள் தேவையான இடங்களை பெற்று திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியில எல்லோரையும் அனுசரித்து செல்வோம். பாஜகவோட கூட்டணியே சேர மாட்டேன் நானு அப்படின்னு பகிரங்கமா அறிவிச்ச எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது பாஜகவோட கை கோர்த்து இருக்கிறாரு. அவருடைய வார்த்தைகள் எப்படி பாக்குறீங்க சார்? ஏற்கனவே 2021 வரை பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்தவர் தான் அவரு. அரசியல் சில சூழ்நிலையில் அதுபோன்று உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை எல்லாம் திரும்ப பெற்று கூட்டணிக்கு வர வேண்டிய யதார்த்தம் தமிழ்நாட்டு மக்களின் நலனை கருதி, கட்சியின் நலனை கருதி பல தலைவர்கள் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல்தான் இதையும் பார்க்கணும். மேடம் சசிகலாவையும் ஓபிஎஸ் ஐயாவையும் அதிமுகவில் சேர்க்கறத பத்தி அமித்ஷா நேரடியாவே சொல்றாரு. அதிமுகவின் உள்கட்சி விவகாரங்களை எப்பொழுதுமே எந்த ஒரு கட்சியும் அடுத்த கட்சியோட உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டார்கள், தலையிட முடியாது, தலையிடக்கூடாது என்பதுதான் ஜனநாயகத்தில் ஒரு சரியான நடைமுறையா இருக்கு. அதுதான் திரு மாண்புமிகு அமித்ஷா அவர்களும் சொல்லியிருக்கிறார். அண்ணாமலையினுடைய மாற்றமோ இல்ல, திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்கனவே 24 தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் வெற்றி பெற வேண்டும், மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராவது அவசியம் என்பதற்காக அந்த கூட்டணியில் இருப்பவர். அதனால திரு அமித்ஷா அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களை கைவிட்டு விட்டார் என்று யாராவது பொருள்பட நினைத்தால் அது நயினார் நாகேந்திரன் அவர்கள் கிளியரா அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நண்பர் நயினார் நாகேந்திரன் உங்கள் கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டாரு. நீங்கெல்லாம் தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் இந்த நேரத்தில் கேட்கறீங்க. அண்ணாமலையினுடைய மாற்றமோ நயினார் நாகேந்திரனுடைய புதிய நியமனமோ தமிழக பாஜக அரசியல் வட்டாரத்தில் நீங்க கூட்டணியில் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு அது வெற்றி அடைகின்ற மாதிரி? இல்ல, அதாவது பொதுவாக கடந்த 3 ஆண்டுகளில நண்பர் அண்ணாமலை அவர்களின் செயல்பாடு மிகவும் சிறப்பாக இருந்தது. திமுகவிற்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார். புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நண்பர் நயினார் நாகேந்திரன் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். திரு அண்ணாமலை அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியின் இருந்து யாராலும் ஓரம் கட்ட முடியாது. அவருடைய செயல்பாடு சிறப்பானது. அவர் எங்களது சொத்து என்று சொல்லியிருக்கார். அதிலே உங்களுக்கு பதில் இருக்கிறது. பதவியிலிருந்து நீக்கிறதுக்கு அப்புறம் உடனடி ஆன்மீக பயணம் மேற்கொண்டிருக்காரு அண்ணாமலை. என்னங்க ஜெயலலிதாவை முன்னெடுக்கிற அரசியலா இருக்குமா உங்களோட நகர்வுகளோ அதிமுகவோ அமித்ஷா முன்னெடுக்கிற அரசியலா இருக்குமா ஒரு காலத்துல? நாங்கள் எல்லாம் அம்மாவுடைய தொண்டர்கள், அம்மாவை பார்த்து அம்மாவிடம் அரசியல் பயின்றவர்கள். என்றைக்குமே எங்கள் அரசியல் அம்மாவை முன்னெடுத்து தான் இருக்கும். அம்மாவின் லட்சியங்களையும் கொள்கைகளையும் தொடர்ந்து அடுத்த நூற்றாண்டுக்கு கொண்டு செல்கின்ற கருவியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்பட்டு வருகிறது. எதுங்க? பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதும் ஆளுகின்ற ஒரு கட்சி. அந்த கட்சியின் முக்கியமான தலைவர் அந்த பத்திரிகை சந்திப்பு நடத்துகிறப்ப அவருடைய சந்திப்பாகத்தான் இருக்கும். அது அண்ணாமலையினுடைய திடீர் ஆன்மீக பயணம் திடீர்லாம் இல்லைங்க. ஒரு 3 நாள் போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. 14ஆம் தேதி வந்து விடுவாரு. அதெல்லாம் மாநில உரிமை மீட்புக்குழு அமைச்சிருக்காங்க.
யாரு? திமுக அவங்க ஆட்சியில் இருந்தப்பெல்லாம் 74ல இருந்து கச்சத்தீவுங்கிற நமது உரிமையை, தமிழ்நாட்டு உரிமையை விட்டுக் கொடுத்தவர்கள் அவர்கள். காவிரி பிரச்சனையில் அந்த ஒப்பந்தத்தை காலாவதியாக விட்டவர்கள் திமுகவினர். இந்த நீட் தேர்வை பற்றி நீங்க பேசுறாங்களா? நீட் தேர்வு வருவதற்கு அவர்கள் கூட்டணியாக இருந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியில தான் வந்தது. அதுபோல தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற பல்வேறு திட்டங்கள், மீத்தேன், ஈத்தேன் போன்ற திட்டங்களை கொண்டு வந்தது திமுக ஆட்சியில. இதெல்லாம் இன்றைக்கு மக்கள் இந்த ஆட்சி மேல மிகவும் கோபமான மனநிலையில் இருக்கிறதுனால அதையெல்லாம் திசை திருப்புவதற்காகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி தினம் தினம் பலப்பட்டு வருவதாலும் பயத்தில் அவர் சட்டமன்றத்தில் இது போன்ற தீர்மானங்களை நிறைவேற்றி வருகிறார் என்பதுதான் உண்மை. அவரே தான் நேற்று பதில் சொல்லியிருக்காரு. நான் அது போல எதுவும் இருப்பதா தெரியல இருந்தாதான் தெரியுது அவருடைய பதில் இருந்து. இதே மாதிரி உங்களுடைய கற்பனைக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். இல்ல இதெல்லாம் நீண்ட நாட்களாக இல்ல எது கற்பனையான விஷயம்லாம் இல்ல. ஒரு கட்சி கூட்டணியிலிருந்து விலகிய கட்சி மீண்டும் கூட்டணிக்கு வருவது அது அந்த தொண்டர்கள் விருப்பப்பட்டது. தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே, அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து திமுக வீழ்த்த வேண்டும் என்று விருப்பப்பட்டதுதான் நடந்து வருது. தவிர உங்களுக்கு வேண்டுமானால் அது கற்பனையா இருக்கும். நீங்க இப்ப கேட்ட கேள்வியை தான் நான் கற்பனை, இது போன்ற அனுமானங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. எடப்பாடி கையில அதிமுக இருக்கிற வரைக்கும் அது வீழ்ச்சி அடையும் சொல்லிட்டு நீங்களே ஒரு பேட்டியில சொல்லிருக்கீங்க. ஆமா, இப்போ தற்போதைய இப்ப அவர் அந்த கட்சி அழிந்து விடாமல் காப்பாற்றுகின்ற முயற்சியாக இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்திருக்காரு. அதையும் நம்ம ஸ்பேடிஸ் ஸ்பேட் தானே சொல்ல முடியும். அமமுக வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ள நான் தொடர்ந்து ஒரு சில மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள் இல்லை, தேர்தல் நேரங்கள் மாவட்ட செயலாளர்கள் இல்லையா சொல்லலாம். இப்ப நீங்க வேலூர் மாவட்டத்தை சொல்றீங்க, அது எங்களது மண்டல பொறுப்பாளர் பார்த்திபன் நல்ல அனுபவம் உள்ளவர். அம்மா அவர்கள் காலத்திலிருந்து அவர்கள் குடும்பமே புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து நமது இயக்கத்திற்காக பாடுபடுவார். அவரே அந்த மாவட்ட பொறுப்பெடுத்து பார்க்கிறார். அதெல்லாம் வெறும் அதாவது நம்ம ஊர்லலாம் பொதுவா ஆஞ்சியோகிராம் எடுத்தாங்கன்னா ஒன்று என்ன நினைப்பாங்க, ஒன்று நெஞ்சு வலி இருக்கு, இல்லை நெஞ்சு வலி வந்திருக்கணும், இல்லாட்டி ஏதாவது இதயத்தில் ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைப்பாங்க. ரெண்டுமே இல்லை. ரெண்டு வராமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கையாக நான் போய் ஆஞ்சியோகிராம் எடுத்தேன். கடவுள் கிருபையாலும் உங்களுடைய வாழ்த்துக்களாலும் 100% எனது இதயம் நன்றாக இருக்குதுன்னு அப்போலோ டாக்டர்கள் எனக்கு அன்றைக்கு ஆஞ்சியோகிராம் பார்த்து சொல்லியிருக்காங்க. அதான் நான் உடனே கிளம்பி இங்கெல்லாம் வந்திருக்கேன். இல்லை அது அவர்களுக்குள்ளார அது திரு அன்புமணி அவர்கள் தான் இன்னைக்கு வெளிப்படையாக பேட்டியிலே சொல்லியிருக்காங்களே, நாங்கள் எங்கள் கட்சி பிரச்சனை நாங்களே பேசி தீர்த்துக்குவோன்னு. இது மாதிரி ஒரு கட்சியில் இது மாதிரி சில சமயங்களில் சில சலசலப்புகள் வரும். அது அவர்களே பேசி அந்த கட்சியின் நலன் கருதி, அவர்கள் தமிழ்நாட்டு நலன் கருதி அவர்கள் அவரை அதை சரி செய்வார்கள். ஒரு குடும்பம்னு இருந்தால் இது போன்ற பிரச்சனைகள்லாம் வரும், அதை அவங்களே சரி பண்ணிக்குவாங்க. நன்றி.